பிள்ளையே, இன்று இந்த வார்த்தை உன் கண்ணில் பட்டிருந்தால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. இந்த நேரத்தில் நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் இருக்கிறது. நீ இத்தனை நாட்களாக மூடிய கதவுகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்போது நீ பார்க்காத ஒரு கதவை நான் அமைதியாக திறக்க ஆரம்பித்து விட்டேன். இந்த வார்த்தையின் முடிவில் ஏன் இன்று உன்னை நான் இங்கே கொண்டு வந்தேன் என்று நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாட்களாக நீ முயற்சி செய்தாய், ஜெபித்தாய், காத்திருந்தாய். ஆனால் பல நேரங்களில் எதுவும் மாறவில்லை என்று உனக்கு தோன்றியது. அதனால் ஒரு கட்டத்தில் இனி எதிர்பார்ப்பதில் என்ன பயன் என்று உன் இதயம் சோர்ந்து போனது. ஆனால் மனிதர்கள் பார்க்காத இடத்திலும் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். மூடிய கதவுகள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. பல நேரங்களில் ஒரு கதவு மூடப்படும்போது உன் கவனம் அதிலேயே நிலைத்து விடுகிறது. ஆனால் அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருந்திருக்கும் என்பதை விட இனி திறக்கப் போகும் பாதை என்ன என்பதை பார்க்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருக்கும் நேரம் வீணான நேரம் அல்ல, அது உன் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும் நேரம். பல நேரங்களில் நீ உடனே பதிலை எதிர்பார்க்கிறாய். ஆனால் காத்திருக்கும் பருவத்தில் உன் பொறுமை உருவாகிறது, உன் விசுவாசம் ஆழமாகிறது, வாழ்க்கையை பார்க்கும் உன் பார்வையும் மாறுகிறது. அந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் உருவாகும் அந்த உறுதி பின்னர் உன் வாழ்க்கையின் பல முடிவுகளை சரியான திசையில் நடத்துகிறது. சில நேரங்களில் நீ மாறிய பிறகுதான் நீ பார்க்கும் வாய்ப்புகளும் மாற ஆரம்பிக்கின்றன. பல நேரங்களில் நான் ஒரு கதவை மூடுவது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உனக்காக ஆயத்தப்படுத்திய இன்னும் சிறந்த பாதையை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லத்தான். அந்த நேரத்தில் அது உனக்கு புரியவில்லை. ஆனால் சீக்கிரமே நான் செய்ததை நீ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். சில நேரங்களில் இன்று உனக்கு புரியாத சில சம்பவங்கள் சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் அவை நடந்தன என்று தெளிவாக புரியும். இன்று உன் மனதை குழப்பும் பல கேள்விகளுக்கு நாளை வாழ்க்கையே பதிலாக மாறும். அதனால் எல்லா பதில்களும் இன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை இழந்து விடாதே. நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கும் பாதை நீ நினைப்பதை விட பாதுகாப்பானது, நீ எதிர்பார்ப்பதை விட சிறந்தது. நீ இழந்ததாக நினைத்த சில விஷயங்கள் உண்மையில் உன்னை இன்னும் இன்னைக்காக பாதுகாத்த என் கரம்தான். நீ விரும்பிய எல்லாவற்றையும் நான் கொடுக்கவில்லை, ஆனால் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உனக்காக வைத்திருந்தேன். இந்த நிமிடத்தில் உன் கண்களுக்கு தெரியாத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது. பல நேரங்களில் மாற்றங்கள் பெரிய சத்தத்தோடு ஆரம்பிப்பதில்லை. ஒரு சிறிய நம்பிக்கை, ஒரு புதிய சிந்தனை, ஒரு சரியான முடிவு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு, இவைகளின் வழியாகவே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. இப்போது உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் சில நேரங்களில் நீ பார்க்க முடியாத இடங்களில் நடந்து கொண்டிருக்கும் செயல்கள்தான் பின்னர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக வெளிப்படுகின்றன. அதனால் சிறிய நன்மைகளை கூட நீ அலட்சியம் செய்யாதே. சில நேரங்களில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது கூட அவை உன் கண்களுக்கு உடனே தெரியாது. ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நாட்களைப் போல சில நல்ல செயல்கள் அமைதியாகவே ஆரம்பிக்கின்றன. அந்த அமைதியை தோல்வி என்று நினைக்காமல் நம்பிக்கையோடு தொடர்ந்து நடக்கும்போதுதான் அதன் பலன் சரியான நேரத்தில் வெளிப்படுகிறது. அது முதலில் உன் இதயத்தில் ஆரம்பிக்கும். ஒரு மாற்றம் முதலில் உன் சிந்தனையில் பிறக்கிறது. அதன் பிறகு அது உன் வார்த்தைகளில் தெரிகிறது. பின்னர் அது உன் செயல்களில் வெளிப்படுகிறது. அதனால்தான் சிறிய நம்பிக்கையை கூட நீ அலட்சியம் செய்யக்கூடாது. இன்று விதைக்கப்படும் நல்ல சிந்தனை நாளை ஒரு நல்ல முடிவாக மாறலாம். அந்த நல்ல முடிவு ஒரு புதிய வாழ்க்கை பாதையை உருவாக்கலாம். ஒரே ஒரு நல்ல முடிவு பல வருடங்களின் பயணத்தை மாற்றக்கூடும். ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல உறவு, ஒரு சரியான வாய்ப்பு, இவையெல்லாம் சிறியதாக தோன்றலாம். ஆனா அவை சேரும்போது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. அதனால்
இன்று கிடைக்கும் சிறிய நன்மையை கூட மதிக்க நீ கற்றுக்கொள். ஒரு சிறிய மாற்றம், ஒரு புதிய பழக்கம், ஒரு நல்ல முடிவு, ஒரு நம்பிக்கையான வார்த்தை, இவை அனைத்தும் சேரும்போது வாழ்க்கையின் திசையே மாற ஆரம்பிக்கிறது. பெரிய ஆசீர்வாதங்கள் ஒரே நாளில் வெளிப்படுவதில்லை. தினமும் எடுக்கப்படும் சிறிய விசுவாசமான அடிகள்தான் ஒரு நாள் எல்லோரும் பார்க்கும் ஆசீர்வாதமாக மாறுகின்றன. அதனால் சிறிய ஆரம்பங்களை அலட்சியம் செய்யாதே. இறுதியில் உன் வாழ்க்கை எல்லோரும் பார்க்கும் ஆசீர்வாதமாக அது மாறும். நீ எத்தனை முறை இன்னும் எவ்வளவு நாள் என்று கேட்டாய்? ஒவ்வொரு முறையும் நான் உன் ஜெபத்தை கேட்டேன். காத்திருக்கும் காலம் எளிதானது அல்ல. காத்திருப்பது என்பது வெறுமனே நாட்கள் கடப்பது அல்ல. அந்த நாட்களில் உன் நம்பிக்கையை பாதுகாப்பதுதான் உண்மையான சவால். சில நேரங்களில் பதில் தாமதமாக வரலாம். ஆனால் தாமதம் என்றால் மறுப்பு என்ற அர்த்தமில்லை. அந்த இடைவெளியிலும் உன் மனம் உறுதியுடன் இருக்க நீ கற்றுக்கொள்ளும்போது பின்னர் வரும் ஆசீர்வாதத்தை இன்னும் ஆழமாக நீ மதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் எப்போது என்ற ஒரே கேள்விதான் உன் மனதில் எழுந்திருக்கலாம். ஆனால் காத்திருக்கும் நேரத்தில் உன் உள்ளம் முதிர்ச்சி அடைகிறது, உன் நம்பிக்கை ஆழமாகிறது. பின்னர் கதவு திறக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தின் மதிப்பு உனக்கு இன்னும் அதிகமாகும். நான் அமைதியாக இருந்த நேரங்களிலும் என் அமைதி நான் உன்னை மறந்துவிட்டேன் என்பதல்ல, சரியான நேரத்தை நான் உனக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தேன். நீ அவசரப்பட்ட நேரங்களிலும் நான் அவசரப்படவில்லை. ஏனெனில் உனக்காக நான் ஆயத்தப்படுத்திய நேரம் மனிதன் தேர்ந்தெடுக்கும் நேரத்தை விட சிறந்தது. சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம் தவறான நேரத்தில் கிடைக்கும் 10 வாய்ப்புகளை விட மதிப்புமிக்கது. உன் வேகத்தில், உன் நேரத்தில் நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து நட. எல்லா மாற்றங்களும் ஒரே நாளில் நடப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ சிறிது சிறிதாக வளரும்போது ஒரு நாள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பதை நீ உணர முடியும். மற்றவர்கள் உன்னை பற்றி சொன்ன எதிர்மறை வார்த்தைகளை விடு. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் உண்மையான மதிப்பை நிர்ணயிக்க முடியாது. ஒரு மனிதனின் மதிப்பு அவன் சந்தித்த தோல்விகளால் அல்ல, அவன் மீண்டும் எழுந்து நடக்க தீர்மானிக்கும் தைரியத்தால் வெளிப்படுகிறது. அதனால் கடந்த காலத்தின் சத்தத்தை விட இன்று உன் இதயத்தில் பிறக்கும் நம்பிக்கையின் குரலை நீ கேள். உன் எதிர்காலத்தை உன் கடந்த காலம் தீர்மானிக்காது. நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் உன் பயத்தை விட பெரியது. நான் திறக்கப் போகும் கதவை எந்த மனிதனாலும் மூட முடியாது. நான் உனக்காக ஆயத்தப்படுத்திய வழியை எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாது. அதனால் நீ அவசரப்படாதே. உன் நம்பிக்கையை நீ இழக்காதே. என்னோடு தொடர்ந்து நட. ஏனெனில் சரியான நேரத்தில் திறக்கும் ஒரு கதவு உன் பல வருட போராட்டங்களின் அர்த்தத்தை ஒரே நிமிடத்தில் புரிய வைக்கும். இந்த நிமிடத்தில் உன் இதயத்தில் ஒரு புதிய தைரியத்தை நான் விதைக்கிறேன். நீ மறுபடியும் எழுந்து நிப்பா. நீ கைவிட்ட கனவுகளை மீண்டும் எடுக்க தைரியம் பெறுவா. நீ பயந்து தவிர்த்த பாதைகளில் விசுவாசத்தோடு நீ நடக்க ஆரம்பிப்பா. ஒவ்வொரு கதவையும் உன் வலிமையால் நீ திறக்க வேண்டிய அவசியமில்லை. நான் திறக்கும் ஒரு கதவு பல ஆண்டுகளாக நீ தள்ளி கொண்டிருந்த சுவர்களையெல்லாம் தாண்டி உன்னை அழைத்துச் செல்லும். அதனால் சிறிய மாற்றங்களை கூட நீ அலட்சியம் செய்யாதே. அவற்றின் பின்னால் நான் செயல்படுகிறேன். சில நேரங்களில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் உன் போராட்டம் இன்னும் பெரியதாக தோன்றலாம். ஆனால் அந்த அமைதியான நாட்களில் கூட நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளையும் புதிய வாய்ப்பாக நீ ஏற்றுக்கொள்வது உன் உள்ளத்திற்கு புதிய வலிமையை தருகிறது. நீ தனியாக இல்லை. சில நேரங்களில் உன் போராட்டத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ அமைதியாக சுமந்து செல்வா. வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பல கேள்விகள் உனக்கு இருக்கும். அந்த நேரங்களில் மனதை முழுவதுமாக நம்பிக்கை இழக்க விடாமல் ஒவ்வொரு நாளும் சிறிய விசுவாசத்தோடு நீ முன்னேறுவது முக்கியம். ஒரு சிறிய அடி கூட
உன் பெரிய மாற்றத்தின் ஆரம்பமா இருக்கலாம். இன்று நீ செய்யக்கூடிய நன்மையை நாளைக்கு தள்ளி வைக்காத. இன்று சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையை சொல்ல தயங்காத. இன்று தொடங்கக்கூடிய நல்ல பழக்கத்தை தாமதப்படுத்தாத. சிறிய விசுவாசமான செயல்களே பின்னர் பெரிய மாற்றங்களின் அடித்தளமா மாறுகின்றன. உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். உன் அமைதியான போராட்டங்களை நான் அறிவேன். சில நேரங்களில் உன் ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்காததால் நான் கேட்கவே இல்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் நான் அமைதியாக இருந்த ஒவ்வொரு நாளிலும் உன் வாழ்க்கையின் சிறிய விவரங்களை கூட நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நீ கவலைப்பட்ட விஷயங்கள், உன் கண்களில் கண்ணீரை வரவழைத்த இரவுகள், யாரிடமும் சொல்ல முடியாத உன் சுமைகள் எதுவும் என் பார்வைக்கு மறைந்ததில்லை. அதனால் இன்று முதல் நான் தனியாக போராடுகிறேன் என்ற எண்ணத்தை விடு. நீ பார்க்காத இடங்களிலும் நான் உனக்காக வழியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இனியும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு விசுவாசமான அடியும் நாளைய ஆசீர்வாதத்திற்கான விதையாக மாறட்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் நான் உனக்காக ஆயத்தப்படுத்திய எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறட்டும். இப்போது சாதாரணமாக தோன்றும் உன் கீழ்ப்படிதல் சரியான நேரத்தில் பெரிய கதவுகளை திறக்கும் சாவியாக மாறும். இன்று நீ சந்திக்கும் தாமதங்கள் உன்னை நிறுத்துவதற்கான தடைகள் அல்ல. அவை உன்னை இன்னும் உறுதியான மனிதனாக மாற்றும் பருவங்கள். காத்திருப்பது உன் பலத்தை குறைப்பதற்காக அல்ல, உன் உள்ளத்தை வலுப்படுத்துவதற்காக. அந்த பருவத்தை நம்பிக்கையோடு கடந்து வந்த பிறகு நீ பெறும் ஆசீர்வாதத்தை இன்னும் ஆழமாக மதிக்க கற்றுக்கொள்வாய். இன்று உன் இதயத்தில் இருந்த பாரம் மெதுவாக இறங்க ஆரம்பிக்கட்டும். பல நாட்களாக உன்னை சோர்வடையச் செய்த கவலைகள் உன் மனதை ஆளாமல் இருக்கட்டும். உன் உள்ளத்தில் புதிய அமைதி பிறக்கட்டும். அந்த அமைதியோடு நீ நாளைய நாளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் பெறட்டும். உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். உன் வேலையை ஆசீர்வதிக்கிறேன். உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனதில் சமாதானம் பெருகட்டும். உன் முடிவுகளில் ஞானம் பெருகட்டும். இன்று கேட்ட இந்த செய்தியை ஒருமுறை நினைத்துவிட்டு நீ மறந்துவிடாதே. நாளை மீண்டும் நினைவுபடுத்து. அடுத்த வாரமும் நினைவுபடுத்து. நம்பிக்கை என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, தினமும் நீ தேர்ந்தெடுக்கும் ஒரு நடைமுறை. அந்த நம்பிக்கையை பாதுகாத்து கொண்டே நீ முன்னேறும்போது சிறிய மாற்றங்கள் சேர்ந்து உன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயமாக மாறுகின்றன. இன்று நான் உன் உள்ளத்தில் விதைக்கும் நம்பிக்கை நாளைய சவால்களை எதிர்கொள்ளும் தைரியமாக வளரட்டும். ஒவ்வொரு புதிய நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக ஏற்றுக்கொள். கடந்த காலம் உன்னை கட்டி போடாமல் நான் ஆயத்தப்படுத்திய எதிர்காலத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறு. அதனால் இன்று உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையோடு நிறைவேற்று. நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை உண்மையோடு பயன்படுத்திக்கொள். எல்லா கதவுகளும் இன்னும் திறக்கப்படவில்லை என்றாலும் திறந்திருக்கிற அந்த ஒரு கதவின் வழியாக நடக்க தயங்காதே. சில நேரங்களில் அடுத்த ஆசீர்வாதத்திற்கான வழி உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய பொறுப்பிலிருந்தே ஆரம்பிக்கிறது. விசுவாசத்தோடு எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை அமைதியாக கட்டிக்கொண்டே இருக்கும். இன்று உனக்கு கிடைத்த இந்த சமாதானத்தை நாளையும் நீ பாதுகாத்துக்கொள். சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பே உன் இதயம் நம்பிக்கையில் நிலைத்திருக்கட்டும். நம்பிக்கையோடு எடுக்கப்படும் ஒவ்வொரு சிறிய அடியும் உன்னை நான் ஆயத்தப்படுத்திய இடத்திற்கு அருகில் கொண்டு செல்லும். சரியான நேரத்தில் நான் ஆயத்தப்படுத்திய கதவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்காக திறக்கப்படட்டும். இன்று நீ எங்கே இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதே. நீ இதுவரை கண்டது உன் வாழ்க்கையின் முழு கதை அல்ல. நான் உனக்காக ஆயத்தப்படுத்திய நன்மைகள் இன்னும் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் வெளிப்பட தயாராக இருக்கின்றன. அதனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து நட. பயப்படாதே, தொடர்ந்து முன்னே நட. நீ தனியாக நடக்கவில்லை. ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று நான் ஆரம்பித்ததை சரியான நேரத்தில் நான் முழுமையாக நிறைவேற்றுவேன். ஆமென். இந்த வார்த்தை உன் இதயத்தோடு பேசியிருந்தால்
ஆமேன் என்று எழுதிவிடு. தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்துவிடு.